மகாநதி அப்கமிங் எபிசோட்ல இங்க ராகினி காவிரி கிட்ட விஜய் ரோட்ல இருந்து பேசுறதா பாக்குறாங்க. ஓஹோ, இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட விஜய் காவிரி கிட்ட பேசிட்டு தான் இருக்கானா? இதை இப்பயே விடக்கூடாது. விட்டோம்னா விஜய் மனசு மாறி காவிரிய எப்படியும் மனசை மாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவான். அப்படி மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னா அப்புறம் காவேரி ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்வா. அது நடக்கவே கூடாது. அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா திரும்பவும் விஜய காவிரி பக்கம் போக விடாம ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னா விஜய வெளியில கூட சேர்த்து வச்சிடணும். அப்படி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா கண்டிப்பா விஜயும் காவிரியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர மாட்டாங்க. இந்த காவிரி எப்ப பார்த்தாலும் விஜய நினைச்சு நினைச்சு அழுது அழுது கொஞ்சம் கொஞ்சமா கூனி குறுகி சாகணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். அப்போ வெண்ணிலாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ராகினி யோசிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அப்பா இந்த காவிரி வீட்டை விட்டு போயிட்டான்னு நம்ம சந்தோஷமா இருக்கோம்ல, ஆனா இந்த விஜய் சும்மா இருக்க மாட்டான்ப்பா. காவிரியை துரத்தி துரத்தி எப்படியாவது திரும்பவும் ஒண்ணு சேர்த்துக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்ப்பா. அந்த ஐடியாவை நீங்க கேளுங்க. அந்த ஐடியா ஓகே ஆனா நாம அதுபடி பண்ணலாப்பா. அதுபடி பண்ணா கண்டிப்பா காவிரி விஜயும் இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்துக்கு வாய்ப்பே இருக்காதுப்பா. என்னம்மா சொல்ற ராகினி? என்ன பண்ணலாம்? அப்பா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உடனே ஒரு 4 பேர் செட் பண்ணுங்க. செட் பண்ணி இது மாதிரி நாங்க அந்த ஹோம்ல இருந்து வரோம். எந்த ஹோம்னா வெண்ணிலா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்த ஹோம். அந்த ஹோம்ல இருந்து நாங்க வரோம். இது மாதிரி இப்பதான் வெண்ணிலாவை பத்தின அட்ரஸ் எல்லாம் கிடைச்சது எங்களுக்கு. நாங்க அந்த ஹோம்ல இருந்து இந்த ஹோம் மாத்தி விட்டோம். ஃபர்ஸ்ட் தங்கின ஹோம்ல இவங்க தங்கியிருக்கும் போது இவங்க கர்ப்பமா இருந்தாங்க. கர்ப்பமா இருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய தான் நாங்க இப்போ வச்சிருக்கோம். அதனால அந்த குழந்தைய கொண்டு இங்க விட்டுறோம். நீங்க தான் பாத்துக்கணும். இனிமேலும் எங்களால அந்த குழந்தைய பாத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு 4 பேர் செட் பண்ணுங்கப்பா. அவங்க பிரச்சனை பண்ணி எப்படியாவது அந்த குழந்தைய கொண்டு இங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இது நம்ம காவிரிக்கு பாஸ் பண்ணிடலாம்ப்பா. அப்புறம் காவிரிக்கு தெரிஞ்சதுன்னா பாத்தீங்க, காவிரி வந்த உடனே குழந்தை வந்திருக்கு புதுசா. இப்போ அதை வச்சு நாம வெளியிலாவ வீட்டை விட்டு வெளியே போகாமையும் பாத்துக்கலாம். விஜயால அதுக்கப்புறம் காவிரி கிட்ட போகவே முடியாதுப்பா. காவிரி குடும்பமும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே கடுப்பாயிடுவாங்க. எப்படிப்பா? பரவாயில்ல ராகினி, நல்ல ஐடியா தான். நான் இப்பயே போயிட்டு ஒரு குழந்தை ரெடி பண்றேன். ரெடி பண்ணிட்டு ஒரு 4 பேர் ரெடி பண்ணி நாளைக்கு அவங்கள வீட்டுக்கு வர சொல்றோமா அப்படின்னு சொல்ல, இங்க விஜயும் நைட்டு தாத்தாட்ட பேசுறான். தாத்தா நீங்க சொன்ன மாதிரி வெண்ணிலாவை இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல வச்சுக்க போறது இல்லை தாத்தா. நீங்க சொல்லும் போது நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேலும் அந்த தப்பு பண்ண போறது இல்லை. வெண்ணிலாவை நாளைக்கு காலையில அழைச்சிட்டு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல விட்டுறேன் தாத்தா. ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு எவ்வளவு செலவாலும் பரவாயில்ல, நாம வெண்ணிலாவை அங்க வச்சு பாத்துக்கலாம் தாத்தா. விஜய், இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். வெண்ணிலாவால கண்டிப்பா பிரச்சனை வரும்னு சொன்னேன். ஆனா நீ தானே கேட்கல. இதை மட்டும் நீ அன்னைக்கே பண்ணி நினைச்சுக்கேன், இந்நேரத்துக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும். காவேரியும் கண்டிப்பா உன்னை பத்தி புரிஞ்சுருப்பா. ஆனா நீ அதை கேட்காம உன் விருப்பத்துக்கு வெண்ணிலா இருக்கிறதுனால காவேரிக்கு இந்த பிரச்சனை இல்லை நீ நினைச்ச. ஆனா பாரு, வெண்ணிலாவால இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல தாத்தா, வெண்ணிலாவால பிரச்சனை வரல, அந்த கான்ட்ராக்ட் மேரேஜால தான் பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் இப்போ பாக்குறவனுக்கு வெளியில அங்க இருக்கிறது தப்பா தெரியுது. அதான் தாத்தா. சரிப்பா விஜய், நீ சொல்றது கரெக்ட் தான். எது எப்படியோ வெளியில கொண்டு விட்டாலே பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சணும்ப்பா. சரிங்க தாத்தா, காலைல கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படுத்துறாரு. காலையில விஜய் வெளியில அழைச்சிட்டு போகலான்னு கிளம்புறாரு. வெளியிலா வரமாட்டேன்னு சொல்றாங்க. விஜய் வலுக்கட்டாயமா வெளியிலாவை அழைச்சிக்கிட்டு வராரு. ஹால் கிட்ட வந்த உடனே ஒரு 4 பேர் வராங்க. வந்ததும் இங்க வெளியில எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, வெண்ணிலா இங்கதான் இருக்கா. நீங்க யாரு? நாங்க வெண்ணிலாவை ஃபர்ஸ்ட் நாங்க தான் ஹோம்ல பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால பாத்துக்கணும்னு சொல்லி அவங்கள கொடைக்கானலுக்கு அனுப்பிச்சோம். ஆனா அப்ப அனுப்பும் போது வெண்ணிலாவை மட்டும் தான் நாங்க அனுப்புறோம். ஆமா, வெண்ணிலா மட்டும் தான் இருந்தாங்க. வேற யாரு இருக்கா வெண்ணிலா கூட? அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா? இல்ல சார், அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இந்த ஆக்சிடென்ட் ஆகுறப்போ வெண்ணிலா கர்ப்பமா இருந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? கர்ப்பமா இருந்தாலும் வெண்ணிலா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. வெண்ணிலாவுக்குன்னு கல்யாணமே ஆகலையே. எங்களுக்கு அது தெரியாது சார். வெண்ணிலா ஹோம்ல சேரும்போது கர்ப்பமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவங்க குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அந்த குழந்தையும் அதே ஹோம் தான் வாழ்ந்துச்சு. அப்போதைக்கு எங்களால ஹோம்ல நிறைய பேர் பாத்துக்க முடியல. அப்போ ஒருத்தர் வெண்ணிலா குழந்தை மேல ஆசைப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அதனால நாங்களும் அவர் நம்பி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம். ஆனா இப்போ அவர் இறந்துட்டாரு. அதனால அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதான் திரும்ப நாங்க குழந்தைய கொண்டு போய் புது ஹோம்ல விட போனோம். அப்பதான் சொன்னாங்க, இது மாதிரி வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சவங்க வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிட்டதா சொன்னாங்க. அதான் அந்த குழந்தையும் இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்க சார், இதுதான் அந்த குழந்தை அப்படின்னு ஒரு குழந்தைய காட்டுறாங்க.
அதை பார்த்தது இங்க விஜய் செம்ம ஷாக்கா வராரு. தாத்தாவும் பார்த்துட்டு விஜய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, தாத்தா எனக்கே ஒண்ணு புரியல, வெண்ணிலா கல்யாணமே ஆகல, அப்படி இருக்கும்போது எப்படி தாத்தா வெண்ணிலாவுக்கு ஒரு குழந்தை, என்ன தாத்தா இது புது பிரச்சனை, நானே வெண்ணிலாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்றேன், ஆனா இப்போ இந்த குழந்தை வந்துச்சுன்னா இந்த குழந்தை யார் பாத்துக்கிறது? சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வெண்ணிலா வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், இல்லைன்னு சொல்ல, தெரிஞ்ச பொண்ணா சுதந்திர பொண்ணா சார்? இல்லைங்க அது வந்து அப்படின்னு இங்க விஜய் இழுக்க, ராகினி ஒண்ணு, இங்க பாருங்க, எங்க விஜய் வந்து அப்போதைக்கு வெண்ணிலாவை லவ் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம அவர் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் முடிவு பண்ணிட்டாரு, அதனால இந்த குழந்தைய நாங்க இங்க வச்சுக்க முடியாது அப்படின்னு ராகினி சொல்றாங்க. என்ன சார் பேசுறீங்க, நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, அப்போ இந்த குழந்தை நீங்க தான் சார் பாத்துக்கணும், இது மேபி உங்க குழந்தையோட இருக்கலாம்ல. ஹலோ இங்க பாருங்க, தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, நானும் வெண்ணிலாவை லவ் பண்ணோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா குழந்தை பெற்றுக்கிற அளவுக்குலாம் நாங்க எதுவும் நடந்துக்கல. சரிங்க சார், இப்ப வெண்ணிலாவை நீங்க தான் பாத்துக்கிறீங்க, அப்போ வெண்ணிலாவோட குழந்தை நீங்க தானே பாத்துக்கணும். இங்க பாருங்க சார், நாங்க ஆள் இல்லாம அனாதையா இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நீங்க இருக்கும்போது இந்த குழந்தைய பாத்துக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? குழந்தைய பாத்துங்க சார், பாவம் இந்த குழந்தை தாய் பாசத்துக்கும் தந்தை பாசத்துக்காகவும் ஏங்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய நீங்க பாத்துக்கதான் சார் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த குழந்தைய விட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. விஜய்க்கு இங்க ஒண்ணுமே புரியல, ராகினிக்கு சம சந்தோஷமா இருக்கு, அப்பா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த குழந்தைய இங்க விட்டுட்டு போறாங்களே அப்படின்ட்டு விஜயை பார்த்து அந்த குழந்தைய ஓடி வந்து, அங்கிள் நான் இனிமே இங்கேயே இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு அந்த குழந்தைய வெளியே அனுப்பவும் மனசு இல்ல, இந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கவும் மனசு இல்ல. விஜய் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சு கொஞ்சிறாரு. அது அப்படியே ராகினி யாருக்கும் தெரியாம போட்டோ எடுக்கிறாங்க, எடுத்து உடனே காவேரிக்கும் அனுப்புறாங்க. பாத்தியா காவேரி, இந்த குழந்தை யார் தெரியுமா, இந்த குழந்தை தான் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு போட்டு அனுப்பவும், அதை பார்த்தது காவேரிக்கு செம்ம காண்டாகுது, என்ன விஜய் குழந்தையா அப்படின்னு உடனே காவேரி விஜய்க்கு போன் பண்றாங்க. இங்க விஜய்க்கு போன் வரவும், தாத்தா காவேரி தான் பண்றா தாத்தா. அப்படியா விஜய், எடுத்து என்னன்னு பேசுப்பா. ஹலோ காவேரி, சொல்லு காவேரி. விஜய் நீங்க என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கா? காவேரி என்ன சொல்ற, உனக்கு யார் சொன்னா? விஜய் அது முக்கியம் இல்ல, அந்த குழந்தை யார் குழந்தை, அது வெண்ணிலா குழந்தையா. வெண்ணிலா குழந்தைனா இன்னும் வெண்ணிலா கல்யாணமே ஆகலையே, நீங்களும் வெண்ணிலா தானே காதல் பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது குழந்தை அப்ப எப்படி வந்துச்சு? தெரியல காவேரி, சத்தியமா அந்த குழந்தை எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல, ஆனா இது வெண்ணிலா குழந்தைன்னு சொல்லி இப்ப கூட விட்டுட்டு போறாங்க. விஜய் நீங்க பண்றதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்றது எல்லாமே தப்பு விஜய். ஏற்கனவே நீங்க கான்ட்ராக்ட் மேட்ச் போட்டதுனால எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே உங்களை ஒரு வில்ல மாதிரி பாக்குறாங்க. இந்த நேரத்துல உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா உடஞ்சு போயிடுவாங்க. ஏன் விஜய் இப்படி என் வாழ்க்கையில இப்படி விளையாண்டுருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண விஜய்? ஐயோ காவேரி, நான் சொல்றது உங்க கேளு காவேரி, அந்த குழந்தைக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்ல, அது வெண்ணிலா குழந்தை அவ்வளவுதான். அதுவும் வெண்ணிலாவுக்கு ஞாபகம் மருந்து இல்லாதனால அது உண்மையாவே வெண்ணிலா குழந்தை கூட எனக்கு தெரியல. தெரியாம எப்படி விஜய் குழந்தைய வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த குழந்தைய கட்டி பிடிச்ச முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்படியோ விஜய், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய காதலியும் உங்க கூட இருக்கா, காதலியுடைய குழந்தையும் உங்க கூட இருக்கு, ஆக மொத்தம் நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பேசணும், என்ன பார்க்கணும்னு இன்னொரு வாட்டி என்கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா எனக்கு செம்ம காண்டாயிடும் அப்படின்னு காவேரி திட்டிட்டு போன் வச்சிடறாங்க. இங்க விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது காவேரி கூட சேர்ந்துடணும் அப்படின்னு விஜய் இங்க நினைச்சாரு. ஆனா ராகினி போட்ட திட்டத்துல விஜய் திரும்பவும் என்ன பண்ண தெரியாம கன்ஃபியூஷன்ல அப்படியே நிக்கிறாரு. சோ கண்டிப்பா விஜய் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி காவேரி கூட சீக்கிரமே சேர்ந்து வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.